சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அங்கேருந்து தமிழ் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாங்க, ஃபஸ்ட்டு ராகினி வீட்டுக்கு போகணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஏன்? இல்லை, என் உயிரை காப்பாற்றந்தே ராகினி தானே, அதனால் நான் போயிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைய காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே செய்யலாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. கோதை, நடேசன் எல்லாருமே சேர்ந்து ராகினி வீட்டுக்கு போகிறாங்க. வெளியவே நிற்கிறாங்க அர்ஜுனோட அம்மா, அக்கா 2 பேருமே. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏய், எதுக்கு நீ உள்ளே வர சொல்கிற? அவங்க உள்ளெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ராகினி வெளியே வராங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் ராகினி, நல்லா தெரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு குழந்தையோடு வந்திருக்கா சரஸ்வதி, இந்த மாதிரி வெளியே நிற்க வச்சு பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிடுறாங்க. என்ன ராகினி, நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நீ உள்ளே கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க. இருங்க அத்தை, கொஞ்சம் வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போகிறாங்க. சரஸ்வதியும் உள்ளே போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போய் இருக்காங்க. குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தைய வாங்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட. ராகினியும் குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கொஞ்சிறாங்க. போதும் போதும், எல்லாம் கொஞ்சந்தலாம், போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க. ராகினி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே ஒரு செயின் போடுறாங்க. போடட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. அப்படியே குழந்தைய வாங்கிக்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் ராகினி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, என்னோட குழந்தைய நீ காப்பாற்றிருக்க. இந்த குழந்தை உலகத்துக்கே வரக்கூடாதுன்னு நீ சாபம் விட்ட, ஆனால் கடைசியில் ஓ மூலியமாகவே என் பொண்ணு பிறந்திருக்கா. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. ஆனால் நீ கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியும், தமிழ் மேலே தப்பு எதுவுமே கிடையாது, ஆனால் என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நீ சரியாயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இல்லை இல்லை, பண்ணது எல்லாமே அண்ணன் தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராகினி, நான் எதுவுமே தப்பு பண்ணலை, என்னெல்லாம் உன் புருஷனுக்கு இந்த மாதிரி ஆகலை, கண்டிப்பாக குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியும் போது என்னை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது, கண்டிப்பாக அந்த சொத்தை அர்ஜுன் பேருக்கு எழுதி வைக்கலான்னு ஏதோ பேச்சு வந்தது, அந்த மாதிரி எதுவுமே ராகினி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிட்டா கண்டிப்பாக ராகினி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வீட்டில் எல்லாருமே, கோதை, நடேசன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறாரு. நமச்சிவாயும் வெளியே போகிறாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பரமக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு, நீ பண்ணது எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆதாரம்லாம் எங்கள் கிட்டே இருக்குது, எங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய் சொல்கிறாரு. என்ன நமச்சி, நீ தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நல்லா பயந்துட்டானுங்க, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு பரம பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார். அப்படியே அர்ஜுனை நினச்சி ராகினி பயங்கரமாக அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சொத்து வந்துட்டு ராகினி எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நேரில் போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. தமிழ், நமச்சிவாயம் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. கோதை, நடேசன், என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி. இங்கே பாரு ராகினி, நீ எந்த காரணத்துக்கிட்டும் உன்னோட சொத்தை நீ எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், எதுக்காக? என் புருஷன் தானே, நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக நீ எழுதி வைப்ப? இது எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச புசுந்து, இது எதுக்காக எழுதி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எழுதி வச்சா அந்த அளவுக்கு உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோதை எல்லாருமே சொல்கிறாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் எழுதி தான் விற்க போகிறேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராகினி, எதுக்காக நீ புரிஞ்சுக்காம பேசுகிற, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. நான் பண்ணுவேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுனோட அம்மா, அக்கா 2 பேருமே சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக ராகினியோட மனசை மாற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவளோட புருஷன் அவள் சொத்தை எழுதி வைக்கிறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த சொத்தே எங்களுக்கு தான்.